சேராபின் என்ன செய்கிறான்னு தெரியுமா? அவனுக்கு முன்பாக இருக்கிற அக்கினியை ஒரு குரட்டால் எடுத்து கொண்டு வந்து ஏசாயாவுடைய நாவை சுத்திகரிக்கிறார். நம்ம ரெண்டு சுத்திகரிக்க முடியும். ஒண்ணு, அக்கினி நம்மை சுத்திகரிக்கும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மெதுவா சொல்லணும், சத்தமா சொன்ன பேய் ஓடிடும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஏசாயா முதல் 6 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க சொன்னால், உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ என்று பிரசங்கித்திருப்பான். 6வது அதிகாரத்தில் என்னைக்கு பரலோகம் இவனை சந்தித்ததோ, என்றைக்கு இவனுடைய நாவு சுத்திகரிக்கப்பட்டதோ, அடுத்த அதிகாரத்தில் ஏசாயா ஒரு தீர்க்க தரிசனம் எழுதுகிறார். ஒரு கன்னிகை கற்பவதியாகி அவருக்கு ஒரு குமாரன் பேரிடுவார். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஐயா ஐயா, இயேசுவுடைய வருகையை குறித்து, இயேசுவுடைய பிறப்பை குறித்து எந்த தீர்க்கதரிசியும் பெரியதாக தீர்க்க தரிசனம் சொன்னவில்லை. இன்றைக்கு முதல் 6 அதிகாரத்திலும் உனக்கு ஐயோன்னு சொன்ன தீர்க்கதரிசி அக்கினி நாவை சுத்திகரித்துடனே அவன் பல்லாயிரம் வருடங்கள் கழித்து இயேசு பிறக்க போகிறதை தன்னுடைய நாவாலே தீர்க்க தரிசனமாய் அறிவித்தார். நான் இன்று ராத்திரி சொல்லுகிறேன், உங்கள் நாவுகள் சுத்திகரிக்கப்படும் பொழுது நீ ஒரு தீர்க்க தரிசன வரத்தோடு போகிறாய். உன்னுடைய கரங்கள் சுத்திகரிக்கும் பொழுது நீ ஒரு சுபமாக்குகிறவனை கடந்து போக போகிறாய்.